உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன். இன்று ஒரு ராகம் அல்லது ஒரு ஸ்கேல், ஆங்கிலத்தில் ஸ்கேல் சொல்வார்கள், தமிழ்ல கர்நாடக சங்கீதத்தில் நம்ம ராகம் சொல்லுவோம். அந்த ராகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல்ல கோட்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. ராகம், அந்த ராகத்திலேயே கோட் சுரங்கள், 3 சுரங்கள் அல்லது 4 சுரங்கள் ஒன்றாக ஒலிக்கிற நேரம் அது கோட்ஸ் சொல்லுவாங்க. அது ஸ்வீட்டா இருக்கிற நேரம் அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. உதாரணமா மேஜர் கோட், மைனர் கோட். இது ஒரு பிரதானமாக இந்த உலகத்திலே எந்த இசை அமைப்பு கருவிகளை நீங்க எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இந்த மேஜர் மைனர் கோட்டை பிரதானமா வாசிப்பாங்க. எல்லா பாடல்களுக்குமே இது பொருந்தும். இது இல்லாம பாட்டு வாசிக்கலான்ற அளவுக்கு முக்கியமா இருக்கு. அப்ப இந்த கோட்ஸோட முக்கியத்துவத்தை பத்தி பல விஷயங்கள் சொல்லி இருந்தாலும் இந்த கோட்ஸை இந்த கீபோர்ட் வாசிக்கிறார்களுக்கு பிகினர்ஸ்கள் நம்மள இந்த கோட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அவங்க கேட்கறாங்கன்னு சொன்னா ஒரு பாட்டை முதலாவது வாசிக்க தெரியும். ஒரு பாட்டை வாசிக்க தெரிஞ்சதான் அதுக்குள்ள இருக்க நோட்ஸை புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டோன்ஸ் தன்மையை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் நம்ம அதுக்குள்ள இருக்கக்கூடிய கோட்ஸை கண்டுபிடிக்கலாம். எது அப்படி இருந்தாலும் நோட்ஸை பார்த்து நீங்க கீபோர்டு வாசிக்கிறாங்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த கோட்ஸை இயல்பாக கண்டுபிடிக்க முடியாமட்டால் ஒரு புது ட்ரிக்கி விஷயம் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறோம். ஒரு ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி அதுல என்னென்ன கோட்ஸ் இருக்கின்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிளான எளிய வழி. பிகினரா இருப்பீங்க, ஒன்றும் தெரியாம இருப்பீங்க, வளர்ந்து வருவீங்க, உங்களுக்கு அது புதுசா இருக்கும். ஆனா இந்த கோட்ஸை நான் உங்களுக்கு எளிமைப்படுத்தி இது ஒரு புதிய கண்டுபிடிக்கும். நான் ஏற்கனவே இந்த ஸ்கேலை கண்டுபிடிக்கிறது, ராகத்தை, அதாவது ஒரு ராகத்தோட மெச் பண்ணி, அதாவது ஒரு வெஸ்டர்ன் ஸ்கேலை நம்மட கர்நாடக சங்கீத ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அதை பொருத்தி காட்டி நான் கடந்த வீடியோ போட்டிருந்தேன். அது மாதிரி இது எவருமே இதுவரையில சொல்லாத விஷயங்கள் நான் சொல்ற விஷயம். அது மாதிரி கோட்ஸை நம்ம ஸ்கேலை வச்சுக்கணும். ஒரு ராகமா இருந்தாலும் அந்த ராகத்துல என்னென்ன கோட்ஸ் வரும்ன்றதை கண்டுபிடிக்கலாம். அதுபோல ஒரு ஸ்கேல்னா அந்த ஸ்கேல்ல என்னென்ன கோட் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதே போல ஒரு பாட்டுன்னா அந்த பாட்டுல என்னென்ன கோட் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நீங்க பெரிய நாலேஜ் ஒன்றும் வேணாம். நான் செய்கிற விஷயத்த நீங்க அப்ளை பண்ணாலே, புரிஞ்சு கொண்டாலே உங்களால இலகுவா கண்டுபிடிக்க முடியும். அந்த வீடியோ அன்றைக்கு மிக முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பலருக்கு பகிருங்க. ஒரு சங்கீதம் படிப்பிக்கிற டீச்சராக இருக்கலாம், அல்லது கீபோர்ட் படிப்பிக்கிற சாராக இருக்கலாம், அல்லது ஒரு இசையமைப்பாளராக இருக்கலாம், அல்லது ஒரு மியூசிக்கல் ஃபீல்டில் ஒர்க் அவுட் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர், கிட்டார், கீபோர்ட், வீணையில கோட்ஸ் வராது. ஸோ அந்த கோட்ஸ் வாசிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி செய்யலாம்ன்றத 2 விஷயமா காட்டுறோம். ஒன்று, கீபோர்ட்ல நான் ஒர்க் பண்ணிருக்கிற அந்த இது அதாவது நான் ஒர்க் பண்ணிக்கக்கூடிய இந்த பேப்பர்ல வச்சிருக்கக்கூடிய இந்த ஒர்க்கை கீபோர்ட்ல அப்ளை பண்ணி காட்டுவது. இது உண்மைதான். அதுக்கு பிறகு இதோடைய கோட்ஸை நான் இந்த மேசையில ஒப்பிட்டு உங்களுக்கு அந்த கோட்ஸை தெளிவா விளங்கப்படுத்தி காட்டுவேன். உங்களுக்கு புரியும், நீங்க கட்டாயமா ஒத்துக்கொள்வீங்க. இதுல எந்த பொய்களோ ஒன்றுமே இல்லை. இது சயின்ஸ்ன்றது உண்மைக்கு உண்மையானது, கண்டுபிடிச்சு ஆராயப்பட்டது. அதுபோல மெட்ஸ்ன்றது இப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 1ஐயும் 2ஐயும் கேட்டா 3ன்ற மாதிரி 3ஐயும் 3ஐயும் கூட்டினாலும் 2ஐயும் 3ஐயும் கூட்டினாலும் 3 தான். அப்புறம் 1 3 தினம் எழுதி கூட்டினாலும் 3 தான். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் தான் இது. கணக்கு அது மாறாது. சோ நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும், மைனர் ஸ்கேல். மைனர் ஸ்கேல்ல 3 வகையான மைனர் ஸ்கேல். பொதுவாக நம்ம யூஸ் பண்ற மைனர் ஸ்கேல்னு சொல்றது தான் இது நேச்சுரல் மைனர்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் மைனர் ஸ்கேல் இது உண்மையா நம்மட மேளகத்த ராகங்கள் 8வது ராகமாக கொள்ளப்படக்கூடிய ஹனுமத் தோடி சொல்லுவாங்க. தோடி ராகம் இது. இந்த தோடி ராகம் தான் மைனர் ஸ்கேலா இருக்கு. அது நேச்சுரல் மைனஸ். ஸோ இந்த மைனர் ஸ்கேலை உங்களுக்கு நான் காட்ட போறேன். இந்த மைனஸ் ஸ்கேல நம்ம இது நான் சியை ரூட் நோட் எடுத்து எழுதிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். சின்னு சொன்னா இது சி தான். ஸோ இந்த சில இருந்து நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. மைனஸ் ஸ்கேல இதான் மைனஸ் ஸ்கேல். இங்க பாருங்க, இந்த கோடுகள் எங்கெங்க நீலக்கோடுகள் இருக்கோ அது மட்டுமே யூஸ் பண்ணப்படும் இந்த மைனஸ் ஸ்கேல்ல. மற்ற நோடுகளை நான் கருப்பு கலர்ல மார்க் பண்ணிருப்பேன் பாருங்க. கருப்புல டொட்டா மார்க் பண்ணிருக்கிற இடத்துல ஒரு நோட் இருக்கு. ஆனா ஒரு நோட்டு தான் கருப்பான நோட் பண்ணிருக்கிற இடத்துல இருக்குதான், அதை நம்ம யூஸ் பண்றது இல்லை. இதான் ஒரு விஷயம். இப்போ இதை இந்த பாருங்க, இந்த நோட்டுக்கும் இந்த 2வது, அதாவது இந்த ஸ்கேல்ல சீல ஆரம்பிச்சு ஒரு நோட்டை விட்டு தான் அடுத்த நோட் வருது. அந்த ராகத்துல யூஸ் பண்ற அந்த சுரங்கள் சொல்லக்கூட அந்த ஸ்டாஃப் நோட்டேஷன்ல ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டோன், இந்த டோன் ஒன்று, அடுத்தது இந்த சுருதி, அதுக்கப்புறம் இந்த சுருதி, அதுக்கப்புறம் அடுத்து வார சுருதி, திரும்ப ஒரு சுருதியை விட்டு அடுத்த சுருதி, அப்புறம் ஒன்று விட்டு ஒரு சுருதி, அப்புறம் அடுத்தடுத்து வார சுருதி, அப்புறம் ஒரு காஃப் நோட்டை விடுறாங்க. இதெல்லாம் ஒரு காஃப் நோட்டோட எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையுமே ஒரு காஃப் நோட் ஆல்ரெடி இல்லை. இதுல ஒரு நோட் இருக்குது. இந்த நோட்ல ஒரு காஃப் நோட்டை விட்டு அடுத்த நோட் வருது, அப்புறம் அதுக்கு வர நோட்டை வருது. இப்ப இங்க இருந்து போகக்குள்ள நம்ம பிக்ஸ் பண்ணி போற அந்த நோடுகள இடைவெளியை பேஸ் பண்ணி தான் ராகங்கள் உருவாக்கப்படுது.
இப்போ நான் வந்து கீபோர்டில் வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த வச்சிருக்கிறேன். இப்போ வச்ச சீல இருந்து வைக்கப்பட்டிருக்கு. சீல இருந்து வைக்கப்பட்டா இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் இந்த சி யூஸ் பண்ணப்படுது. இந்த சியை ரூட் நோட் அடுத்த சி யூஸ் பண்ணப்படுது, டி யூஸ் பண்ணப்படுது, டி ஷார்ப் யூஸ் பண்ணுது. இந்த ஷார்ப் பண்ணுறது ஏறு வரிசையாக நம்ம இங்கே இங்கே நோக்கி வாசிச்சு போகிற நேரம் இந்த ஷார்ப் பண்ணுறது டிக்கு அடுத்தா வர டி ஷார்ப் பண்ணிடுவோம். அதே நேரம் பின்பக்கம் இருந்து வாசிச்சு வர நேரம் அவரவணத்தில் ஆரோவணத்தில் மாறி மாறி கீபோர்ட் வாசிப்போம். இப்படி வாசிக்கிற நேரம் அதை ஷார்ப் பண்ணும், இப்படி வாசிக்கிற நேரம் ஃப்ளாட் அண்ட் பி மாதிரி போட்டுக்கலாம் ஷார்ப்பு பதிலாக அது சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த மைனர் நேச்சுரல் மைனர் ஸ்கேலுக்கு சி வருது, அதுக்கப்புறம் டி வருது, அதுக்கப்புறம் டி ஷார்ப் வருது, அதுக்கப்புறம் எஃப் வருது, அதுக்கப்புறம் ஜி வருது, ஜி ஷார்ப் வருது, ஏ வருது, திரும்ப அதே சிஞ்சி வருது ரூட் நோட். அப்போ இவ்வளவு தான் வரும். 1 2 3 4 5 6 7. உங்களுக்கு தெரியும் ஒரு மேலகத்த ராகங்களில் வந்து எப்போதுமே 7 சுரங்கள் மட்டும்தான் பெறும். 12 சுரஸ்தானங்களில் 7 சுரங்களை மட்டுமே யூஸ் பண்ணும். ஸோ அந்த அடிப்படையில் இது ஒரு தோடி ராகம் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இது தோடி ராகத்துக்குரிய ஸ்கேல் இப்படி தான் இருக்கும். அதே போல் மைனஸ் ஸ்கேல் நேச்சுரல் மைனஸ் ஸ்கேல் தோடி ராகம். சரி, இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவோம், ஒரு பாட்டு மூலமாக ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ சியை ரூட் எடுத்து யூஸ் பண்ணக்குள்ள தான் சி டி டி ஷார்ப் எஃப் ஜி ஜி ஷார்ப் ஏ ஷார்ப் சி என்று வரும். இதே விஷயத்தை நம்ம எங்கண்டான இன்னொரு நோட்டில் மாற்றணும்டா இப்போ நம்ம எங்கே இருந்து ஆரம்பிச்சிக்க சி இல்லை, இதை மறந்துங்க. நான் இப்போ இதை என்ன வருது அப்புறம் இ. இப்போ இதுக்கு வர நோட் எப்படி இருக்கணும்னா இ, அதுக்கு பிறகு எஃப் ஷார்ப், அதுக்கு பிறகு ஜி, அதுக்கு பிறகு அது ஜி, அதுக்கு பிறகு ஏக்கு பிறகு பி, பிக்கு பிறகு சி, சிக்கு பிறகு டி, டிக்கு பிறகு திரும்ப இ. இப்போ இப்படி வரும். அப்போ எங்கெங்க இடம் மாற்றணுமோ அந்த இடத்துல இப்போ ஷார்ப் நோட்டில் இருந்து இடம் மாற்றணும்டா. ஷார்ப் நோட்டில் ஏ ஷார்ப் நோட். அப்போ ஏ ஷார்ப் வரும் முதலாவது நோட்டா ரூட் நோட். அதுக்கு பிறகு என்ன வரும் முடிஞ்சுன்னா சி வரும். சிக்கு பிறகு சி ஷார்ப், சி ஷார்ப்புக்கு பிறகு வந்து இது என்ன வரும்னா இது டி ஷார்ப், அதுக்கு பிறகு வந்து எஃப் வரும், பிறகு எஃப் ஷார்ப் வரும், அதுக்கு பிறகு வரக்கூடிய நோட் வந்து ஜி ஷார்ப், அதுக்கு பிறகு ஏ ஷார்ப். இப்படித்தான் நம்ம எந்த சுரங்கள் இந்த 12 சுரஸ்தானங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த ராகத்தை நம்ம இந்த முறை மூலமாக எதை ரூட் நோட்டா எடுக்கிறோமோ அதுல இருந்து இந்த இடைவெளிகளை பயன்படுத்தி பார் நேரம் அந்த ராகத்தை நம்ம வாசிக்க முடியும். இப்போ அதைத்தான் நான் உங்களுக்கு வேணா செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ சவுண்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த சவுண்ட் உங்களுக்கு சரி எவ்வளோங்க இங்கே பாருங்க. சவுண்டை கொஞ்சம் கூட்டுறேன், கொஞ்சம் போங்க, நல்லா பாருங்க சரியா. தோடி ராகத்துல வார சுரங்கள் ராகம் இப்படிதான். சரி க ம ப க நீ ச ச நீ த ப ம க நீ ச ச சாரி ச. இதை நம்ம எப்படி சரியா உச்சரிக்கலாம்? ச ரி 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 க க க க க க க ம ம ம ம ம ம ம ம ப ப ப ப ப நீ 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 ச ச ச ச இப்படிதான் உச்சரிப்போம். இது சி என்ற நோட்டை ரூட் நோட் ஆகிட்டா. இப்போ நம்ம அடுத்ததுக்கு மாற்றும். நான் இப்போ எடுக்கிற இ என்ற நோட். இதுதான் உண்மையாக எண்ட சுருதி. ஸோ எண்ட சுருதியிலேருந்து நான் சரிகம பஞ்ச வாய்ச்சி காட்டுறேன் பாருங்க. இதை நீங்கள் நல்லா கவனிங்க. இதுக்கு பிறகு தான் மற்ற விளக்கம் பெறப்போகுது. நான் இது பிரயோஜனம் இல்லாமல் சொல்லலை, இது மிக முக்கியமான விஷயம். நீ கவனிங்க, அப்போ உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியும். இப்போ நான் ரூட் நோட்டை மாத்திருக்காங்க இ. இப்போ இ வந்து சேவா பயன்படுத்தப்பட போகுது. அதான் பாயிண்ட் பாருங்க. சுருதி கூடுது பாருங்க. ச ச ச ச ரி 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 க க க க க ம ம ம ம ம ப ப ப ப ப த த த த த நீ 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 ச ச ச. இப்போ பாயிண்ட் என்னன்னு சொன்னா இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண மாதிரி இப்போ இதில் வர கோட்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படி. உதாரணத்துக்கு இந்த ராகங்களை இப்போ உதாரணத்துக்கு இதை வாசிக்கிற நேரம் தோடி ராகத்தில் வரக்கூடிய பாட்டுன்னு நிறைய இருக்கு. வாசிக்கிற நேரம் இந்த பாட்டு வந்து ஒன்று இருக்கு. நான் ஒரு பாட்டு இளங்காற்று வீசுதே என்ற ஒரு பாட்டு. இளங்காற்று வீசுதே இசை போல பேசுதே இப்படி ஒரு வேர்ட்ஸ் வரும். நான் ஏதோ இதுக்கா மலராத மூங்கிலின் ராகம் தான நான இப்படிதான் இந்த பாட்டு வரும். இளங்காற்று வீசுதே. அப்ப இந்த பாட்டை இந்த நோட்ஸை மட்டுமே பயன்படுத்தி வாசிக்கிறோம் பாருங்க. நான் இப்ப எந்த சுருதி இளங்காற்று வீசுதே இங்க பாருங்க. நான் பயன்படுத்த நோட்ஸ்களை பாருங்க. வளையாத மூங்கிலின்
ஒரு கோட்ஸ் வந்துட்டு இ மைனர். இப்ப இந்த இடத்துல நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. சரியா, இந்த நோட்டுகள்லாம் இளங்காற்று. இப்ப நான் வாசிக்கிற பாட்டுக்குரிய நோட்டுகள் மட்டும் இதுல கோட்டுக்குள்ள செட் ஆகும். இளங்காற்று வீசுதே. சரி, வச்சு பார்ப்போம் வருதான்னு பாருங்க. இளங்காற்று வீசுதே. இது வரல பாத்தீங்களா? இந்த நோட் வருது. இது என்ன நோட்? டி நோட். எங்க வருதுன்னா இங்க வருது பாருங்க. இது இந்த பக்கம் மூவ் பண்ணி வச்சுக்கிறதால இங்க வருது, இதுக்கு வரல. அவ்வளவு பிரச்சனை. ஆனா வருது. இது இளங்காற்று வீசுதே விளையாத மூங்கிலும். சரி, இன்னொரு ஷாப் கட்டையில இருந்து ஆரம்பிச்சு பார்ப்போம். சரி, இதே இடத்த வச்சா பெரும் பாட்டு. இப்பதான் சுருதி மாறுறன்னு சொல்லுவாங்க. சுருதி மாறி பாட்டை படிங்கன்னா இது உயர்ஸ்தாய். இளங்காற்று வீசுதே. நான் இந்த கோட் வருமெண்டு, இந்த நோட் வருமெண்டா இந்த இந்த ஈன்ற நோட் இங்க வந்து பாருங்க கோடு. ஸோ இங்க வருது. இளங்காற்று வீசுதே. கோட்ஸ். இளங்காற்று வீசுதே. இங்க வர இளங்காற்று வீசுதே இசை போல பேசுதே வளையாத மூங்கிலும் ராகம். சரி, இந்த மைனஸ் ஸ்கேலுக்கு நம்ம வந்து மைனர் கோடு எங்க பொருந்துது அப்படின்னு சொல்றத பார்ப்போம். இது மைனஸ் ஸ்கேல் தானே. ஸோ இது சரியா வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இது மைனர் கோடை வந்து நான் இதே மாதிரி மேப்பிங் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை வந்து வச்சு பார்ப்போம். ஸோ பாருங்க, இதில் வைக்கிறோம். பொருந்தது. என்னென்ன பொருந்தது? சியும் டி ஷாப்பும் ஜியும். நீங்கள் போய் நெட்டில் அடித்தாலும் சரி, இதுனாலும் சரி, சி டி ஷாப் ஜி என்ற அர்த்தம் என்னென்னா சி மைனர் என்ற ஸ்கேல். சி டி ஷாப் நான் வாய்ச்சாது. அப்போ இந்த ஸ்கேலில் ஒரு மைனர் கோட் வருது. சரியோ? அது மாதிரி அடுத்தது ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இதில் பொருந்தல, இதுலையும் பொருந்தல, இதில் பொருந்தது. இதில் பொருந்து என்னென்ன நோட் பொருந்தது? எஃப்பும் ஜி ஷாப்பும் சியும். எஃப்பும் ஜி ஷாப்பும் சியும் நான் வாசிக்க போகிறோம். இங்கே கீபோர்டில் எஃப் ஜி ஷாப் சி. கோட்ஸ் வந்து சி மேஜர் பொருந்தது இல்லை. சரி, இதுல இருந்து வச்சு பார்ப்போம். பொருந்து. அதுலேயும் பொருந்தில்லை. இதுல இருந்து வச்சு பார்ப்போம். பொருந்தது. என்ன கோட்ஸ் பொருந்தது? இது வந்து டி. மைனஸ் ஸ்கேல்னு சொல்லக்கூடிய ஸ்கேலு தான் உங்களுக்கு நான் வச்சு காட்டுது. இப்போ வந்து பாருங்க, இளங்காற்று வீசுதே என்ற பாட்டு. இந்த பாட்டுக்கு நான் உங்களுக்கு வாய்ச்சி காட்டித்தேன், வச்சும் காட்டித்தேன். ஸோ மைனஸ் ஸ்கேலையும் தொட்டு காட்டித்தேன். இப்போ இளங்காற்று வீசுதே என்ற பாட்டு நான் வாய்ச்சியை வச்சு காட்டுறேன் பாருங்க. சரியா பொருந்தா இல்லையா அந்த கோட்டுக்கு நேரே? சரியா வருது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதில் ஒரு கோடு இதுக்கு இல்லாமல் இருக்கண்டு. இது வந்து மைனஸ் ஸ்கேல்ற நோட். ஆனால் அந்த நோட்டை இந்த இடத்துல பாவிக்கல. பாவிக்காவிட்டாலும் இந்த மைனஸ் ஸ்கேலில் இருக்கக்கூடிய நோட்ஸை மட்டுமே பாவிக்குது. இதான பாயிண்ட். இப்போ இந்த நோட்டை இது கட்டாயமாக பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் இல்லாத ஒரு நோட்டை இது பாவிச்சா தம்பில். ஆனால் இதில் இருக்கிற நோட்ஸை மட்டுமே பாவிச்சிருக்கு. ஆனால் ஒரு நோட்டு இல்லாமல் இருக்கு. அது விஷயம் வேறு. ஆகவே இது வந்து இளங்காற்று வீசுதே என்ற பாட்டு வந்து நேச்சுரல் மைனர். இதை மைனஸ் ஸ்கேல்னு பொதுவாக சொல்கிறது இது தான். ஆனால் இதுக்கு பிறகு ஹார்மோனிக் மைனர் இருக்கு, இன்னும் ஒரு மைனர் இருக்குது. ஸோ மைனர்லேயே 2-3 வகை இருக்குது. அது நமக்கு விஷயம் இல்லை. இந்த நேச்சுரல் மைனர் மைனஸ் ஸ்கேல். சரியோ? இப்போ நம்ம இளங்காற்று வீசுதே பாட்டை தூக்கி வைப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் இது எப்படியான ஒரு விஷயம் உண்டு. இதுக்குள்ளே போனால் இவ்வளோ விஷயம் இருக்கு, இவ்வளோ ஆராயப்பட வேண்டிய விஷயம் இருக்கு. ஒரு ராகத்தையோ ஒரு கோட்ஸோ இவ்வளோ எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குமோ தெரியாது. இனி கோட்ஸ்ன்ற விஷயத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாது. இதை புரிஞ்சு கொண்டா நீங்கள் பயிற்சி எடுத்தா நீங்கள் இலவாக வாசிக்கலாம். இந்த வீடியோவில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.